இசை புயல் ஏ.ஆர். ரகுமானின் அக்கா மகன் ஜி.வி. பிரகாஷ். ஆரம்பத்தில் இப்படி அவர் அடையாளப்பட்டாலும் தற்போது சிறந்த இசையமைப்பாளர், நல்ல நடிகர் என்ற அடையாளத்தோடு தான் இருக்கிறார். அவரது பாடல்கள் பலரது ஃபேவரட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவரது நடிப்பில் உருவாகியிருக்கும் கல்வன் திரைப்படம் கடைசியாக வெளியானது. இந்த சூழலில் அவர் தனது மனைவி சைந்தவியை விவாகரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறார். வெயில் படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் ஜி.வி. பிரகாஷ். 17 வயதில் அந்த படத்துக்கு அவர் இசையமைத்தார். வெயில் படம் வெயிட்டேஜான கதை என்பதால் அந்த படத்தில் ஜி.வி. பிரகாஷின் இசை கேட்ட ஒட்டுமொத்த திரையுலகமும் இந்த சிறிய வயதில் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு சிறப்பாக இசையமைக்க தனித்திறமை வேண்டும் என்று அவரை பாராட்டினர். வெயில் படம் கொடுத்த வெற்றியால் ஜி.வி. பிரகாஷுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தன. அந்த வகையில் ரஜினி நடித்த குசேலன் படத்திற்கு இசையமைத்ததன் மூலம் மேற்கொண்டு அடையாளப்படப்பட்டார். இவர் ஏ.ஆர். ரகுமானின் அக்கா மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அந்த பிரபலத்தை விட ஜி.வி. பிரகாஷ் சிறந்த இசையமைப்பாளர் என்ற பிரபலமே அவரை விரைவடைய சேர்ந்தது. செல்வராகவன் இயக்கத்தில் 1000ல் ஒருவன் படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ் அமைத்திருந்த இசை உச்சகட்ட கிளாசிக். அதற்காக அவருக்கு தேசிய விருது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கிடைக்கவில்லை. இது பலரையும் அதிருப்தி அடைய செய்தது. தொடர்ந்து இசையமைத்ததன் வந்த அவருக்கு சூரரை போற்று திரைப்படத்துக்காக தேசிய விருது கிடைத்தது. ஒரு வழியாக பல வருடங்களுக்கு பிறகு ஜி.வி. பிரகாஷுக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்துவிட்டதாக ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அவர் நடிப்பிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அந்த வகையில் த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் ஜி.வி. பிரகாஷ். தொடர்ந்து பென்சில், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, கடவுள் இருக்கான் குமாரே, நாச்சியார், டார்லிங், சிவப்பு மஞ்சள் பச்சை உள்ளிட்ட படங்களில் நடித்தார். அவர் நடித்த படங்களிலே முக்கியமான படங்களாக அமைந்தது ராஜீவ் மேனன் இயக்கத்தில் உருவான சர்வ தாளமயம், சசி இயக்கத்தில் உருவான சிவப்பு மஞ்சள் பச்சை, பாலா இயக்கத்தில் உருவான நாச்சியார் ஆகிய படங்கள். இந்த 3 படங்களிலும் அவரது நடிப்பு நன்றாக இருக்கும். இதற்கிடையே அவரது பள்ளிக்கால தோழியான சைந்தவியை காதலித்து கடந்த 2013ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு அன்வி என்ற மகள் இருக்கிறார். சுமூகமாக போய்கொண்டிருந்த அவர்களது திருமண வாழ்க்கை இப்போது விவாகரத்தில் வந்து நிற்கிறது. 2 பேருமே அதற்கான அறிவிப்பை முறைப்படி வெளியிட்டிருக்கின்றனர். இந்த சூழலில் பள்ளி படிக்கும் போது அவர்கள் இருவரும் செய்த விஷயம் ஒன்று வெளிவந்திருக்கிறது. அதாவது இவர்கள் இருவரும் சென்னை செட்டிநாடு வித்யாசாரம் பள்ளியில் படித்தார்கள். சைந்தவிக்கு ஜி.வி. பிரகாஷ் சீனியராம். சைந்தவி நன்றாக பாட ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்க என கல்ச்சரல்ஸ் விழாவில் இவர்கள் இருவரும் மேடை ஏறுவார்கள். அப்போது ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறிவிட்டதாம். ஆனால் ஆரம்பத்தில் அவர்களது நண்பர்கள் யாருக்குமே 2 பேரும் காதலிக்கும் விஷயம் தெரியாதாம். சைந்தவின் தோழிகள் 2 பேருக்கு மட்டும்தான் இந்த காதல் விஷயம் தெரியுமாம். ஜி.வி.யின் வகுப்பு மேல் மாடியில் இருக்க அவரை காண வேண்டும் என்பதற்காக விஷயம் தெரிந்த 2 தோழிகளை அழைத்து கொண்டு வேண்டுமென்று ஜி.வி.யின் வகுப்பை கடந்து செல்வாராம். அந்த சமயத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சின்னதாக சிரித்து கொள்வாராம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பல முறை அது நடக்குமாம். இதனால் பொறுமை இழந்த அந்த தோழிகள் ஏன் சைந்தவி இப்படி பண்றா என்ற செல்லமாக சலித்து கொள்வார்களாம். இதனை சைந்தவியை ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். அந்த வீடியோ இப்போது ட்ரெண்டி ஆகி உள்ளது. அதனை பார்த்த ரசிகர்கள் இப்படியெல்லாம் லவ் பண்ணியிருக்காங்களே, இப்போ போய் டைவர்ஸ் பண்றாங்களே என்று சோகத்துடன் கமெண்ட் செய்து வருகின்றனர்.